வசனத்தை பார்ப்போம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போமா? நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. அல்லேலூயா. தேவன் பாருங்களேன், இந்த அழகா இந்த உபாகமத்துல ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து. முதல் ஃபாலோ பண்ணுமா, ரெண்டாவது ஒரு நடுக்கத்தோடு அவர் வசனத்தை கேட்கிறவர்களாய் காணப்படணும், மூன்றாவது அவர் கற்பனைகளை கை கொண்டு சத்தியத்தின்படி நடக்கிறவன் செழிப்பான், அவன் நீதிமான்களாய் மாற்றப்படுவான், அவன் பரிசுத்தத்துக்கு நேராய் மாற்றப்படுவான், அவன் வெளிச்சத்திற்கு நேராய் கொண்டு செல்லப்படுவார்கள். நீதிமான் 7 முறை விழுந்தால் என்ன பண்ண மாட்டான், அவன் செத்து போறவன் அல்ல, மீண்டும் எழும்புகிறவனா இருக்கிறான். சத்தியம் நீங்க தெரிஞ்சா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இது மூன்றாவது. நான்காவது, அவர் சத்தத்தை கேட்டு அல்லேலூயா அவரை சேவித்து அவரை பின். அல்லேலூயா. இன்னைக்கு என் அன்பு ஜனமே, இதுல இருக்க ஒரு வசனத்தை மட்டும் நான் எடுத்து உங்களிடத்துல பேச இருக்கிறேன். கர்த்தர் உங்களிடத்துல இந்த நாள் பேச என்ன வார்த்தை என்று கேட்கும்போது இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. இங்க எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்கிறோம்? சத்தம் என்பது என்ன? வார்த்தை. ஆதியிலே வார்த்தையா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ஆமென், தேவனாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ணி கொண்டிருக்கு? ஜீவித்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. மாம்சமாய் பிறந்து அந்த வார்த்தையானது நம்மளோடு இடைப்பட்டு இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தையை, இயேசு என்ற வார்த்தை என்ன பண்ணிட்டாரு? உள்ள போயிட்டாரு. இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்கிறது. விசுவாசம் என்பது என்ன? கண்கள்ல பார்ப்பதா இல்ல கேட்பதா? சொல்லுங்களேன். நான் பார்த்து தான் விசுவாசிப்பேன், ஏசப்பா நேரில் வந்தால் தான் விசுவாசிப்பேன், நான் சர்ச்சுக்கு வருவேன், எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் தான் நான் விசுவாசிச்சு என்ன பண்ணுவேன், நான் ஞானஸ்தானத்தை எடுத்துப்பேன், என் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு அடையாளம் வேணும், நான் பார்க்கணும், சபைக்கு வரணும்னு பார்க்கணும், என் பாஸ்டருங்க என்ன பண்ணணும், ஒரு அற்புத அடையாளம் பார்க்கணும். அல்லேலூயா. நீ கண்டு விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, கேட்டு விசுவாசிக்கிறதே விசுவாசத்தின் அடையாளம். அல்லேலூயா. அதான் தேவன் சொல்லுகிறார், நான் வார்த்தையா இருக்கிறேன். எடுத்து படிங்களேன், யோவான் 20:29 எடுத்து வாசிப்போமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். அல்லேலூயா. காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. கூட இருந்த சீஷர்களை காட்டிலும் இங்க வந்திருக்க நாம் விசுவாசிக்கிற நாம் விசுவாசி விலையேறப்பட்டவர்களா இருக்கிறோம். ராமன் சொல்லுவோமே, ராமன் சொல்லுவோமே. இயேசு கூட இருந்தவங்க கூட அவர் கையில் இருக்க ஓட்டை இருக்கா, அவரோடு கூட வந்தாங்க, தரிசனத்துல பார்த்தாங்க, அவரோடு அவர் மரித்த பின்பும் அவங்க இயேசுவோடு பிரயாணம் பண்ணாங்க. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற வரையும் என்ன பண்ணாரு? சீஷர்களோடு இருந்தார். ஆனா இங்க நம்ம அப்படி இல்லை, இயேசு என்ற ஒருத்தரை பார்க்கல, ஆனா வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கோம். அல்லேலூயா. இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறோம்? வார்த்தையில விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு மனிதன் எப்படி அடையாளப்படுத்துகிறான் தன்னை அப்படின்னா அவன் வார்த்தையின் மூலமா தான் அடையாளப்படுத்த ஆரம்பிப்பான். இந்த உலகத்தில் இருக்க ஒரு பிரபலமான ஒரு யாரை வேணா எடுத்துங்க, விஐபி பிரபலமானவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சை வச்சு தான் அவங்கள ஹீரோ ஹீரோயின் தலைவர் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவன் ஊமையாக இருந்திருந்தான்னா அவனை ஒருத்தரும் அங்கீகரிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். உண்மைதானம்மா?
இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றதில்ல, இந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்துறது. நம்ம வாயிலிருந்து அதிக வார்த்தை என்ன இருக்குன்னா, மற்றவர்களை திட்டுவது, மற்றவர்களை சபிப்பது, மூன்றாவது மற்றவர்களை குறை சொல்லுவது. இந்த மூன்றும் வார்த்தை தான். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை, விசுவாசமற்ற வார்த்தை. விசுவாசத்தின் அடையாளம் என்ன? வார்த்தை தான். காண்டு விசுவாசிக்கும் பொழுது இச்சைகள் வரலாம், ஏமாற்றம் இருக்கலாம். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பாவம் எங்க வருமா? கண்கள் வழியா உள்ள போய், பார்வையின் வழியா உள்ள போய், உள்ள போயிட்டு நல்ல கிரியை செஞ்சுட்டு உள்ள போய் டமால் டிமான் என்ன பண்ணிச்சு, உள்ள மிக்சிங் ஆயிட்டு எங்க வெளியே வருது? வார்த்தையா தான் வருது. ஆமென். ஆமென் சொல்லுவோமே. வார்த்தை எங்கேருந்து வருது? முதல் உள்ள விசுவாசம் கண்கள் வழியாய் உள்ள போகுது. அது பாவமா இருக்கு, எல்லாமே இருக்கு. அது போய் கிரியை செய்து பாவம் எங்க வெளிப்பட ஆரம்பிக்கிறது? வார்த்தை நிமித்தமா தான். தேவன் சொல்லுகிறார், இது உலகத்தின் சாபம். ஆனா கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், அவர் சத்தத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதியில எடுக்க வேண்டாம், ஆதாம் ஏவாளை தேவன் படைத்தார். அவர் பிதாவை ஒருவனும் கண்டதில்லைன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. விசேஷமா இருக்கிற ஆதாம் கூட என்ன பண்ணல, பிதாவை கண்டதில்லை, சத்தத்தை மட்டும்தான் கேட்கிறான். தினந்தோறும் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். எப்படிப்பட்ட சத்தம்? ஆதாமேனா போதும், அவன் துள்ளி ஓடி வர்றது போல. வீட்டில் அந்த குட்டி நாய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கெஸ்ட்டு இல்லை, அவங்க சொந்தக்காரங்க இல்லை, அந்த உறவு, அந்த வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் போதும், அது எங்கே இருந்தாலும் ஒட்டையாந்து வந்து அந்த தகப்பன் மடியில், அந்த வளர்க்குறவங்க மடியில் போய் உட்காரும். அதே போல் ஆதாம் அந்த தோட்டத்தை சுற்றி தெரியும் பொழுது தேவன் அந்த ட்ரோன் கேமரா, கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க, அந்த பார்வையில் தேவன் பார்த்துட்டு ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிட்ட உடனே அவன் எங்கே இருக்கிற அவனுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவான், ஒடியாந்த சத்தத்திற்கு செவி கொடுத்திருந்தான். அதுவரையும் அவன் விசேஷித்த மனிதனாய் மாறினான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதுக்கு முன்பாக வரை அவன் பாவத்துக்குள்ள இல்லை. இந்த சத்துருவானவன் யோசிக்கிறான், எப்படியாவது இந்த அன்பை பிரிச்சுனமே. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல 2 பேர் ஒன்னா இருந்தா பிடிக்காது, 2 சகோதரி சிநேகம் ஒன்னா இருந்தா 2 பேரும் ஒன்னா இருக்காங்களே, எப்படியாவது பிரிப்போமே. இந்த விசுவாசி பாஸ்டரோட ரொம்ப ஐக்கியமா இருக்காங்களே, எப்படியாவது பிரிப்போமே. அல்லேலூயா. இவங்க என்ன, அப்பாவோட 2 சகோதர சிநேகம் கூட பார்த்தீங்கன்னா பெற்றோர் இடத்துல ரொம்ப ஐக்கியமா சரி, இது எப்படியாவது இதை பிரிப்போமே. இந்த முதலாளி கூட ரொம்ப ஐக்கியமா இருக்காங்க, இவனை எப்படியாவது சான்ஸ் கிடைச்சா பிரிப்போமே. இதெல்லாம் எங்கேருந்து வருது? சத்துருகிட்டத்தில் இருக்கிற குணாதிசயங்கள். இன்னைக்கு அப்படிதான் ஆதாம் கிட்ட இருந்து தேவனை பிரிப்பதற்கு, தேவன் கிட்ட இருந்து ஆதாமை பிரிப்பதற்கு சத்துரு பிளான் பண்றான். அதுவரையும் சத்தத்திற்கு செவி கொடுத்த அவன் முதலாவது என்ன பண்றான், கண்கள்ல ஒரு இச்சையை காட்டுறான். அழகா இதுக்கு முன்பாக அந்த மரத்தை பார்த்திருப்பான், ஆனா கண்கள்ல ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறான். இதற்கு முன்பாக வரையும் என்ன விசுவாசமா இருந்ததா, நீதான் ராஜா, நீதான் இந்த காட்டுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனா தேவன் சொன்ன அந்த வார்த்தையை மாறும்படியாக சத்துருவானவன் ஒரு இச்சையை காட்டி அதுல விசுவாசத்தை விதைக்கிறான். இதை சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ண மாட்ட, நீ சாவ மாட்ட, இது நல்லா இருக்கும், இது உனக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும், இது பலனா இருக்கும், என்னென்னமோ சொன்ன உடனே விசுவாசம் எங்க போகுது? இதுவரையும் காணாத கேட்டுட்டு இருந்த அந்த விசுவாசம் கண்டு விசுவாசிக்கிற ஒரு இச்சையில போய் மாட்டுகிறது. இன்னைக்கும் அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் ஒழுங்கா சபைக்கு போய்கொண்டே இருப்போம். விசுவாசம் எப்படி மாறுன்னா, உள்ளுக்குள்ள வந்த பிறகு இந்த வாலிப பிள்ளைங்க நிறைய சபைகள்ல இருக்க பிரச்சனை என்னன்னா, உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் உள்ள இருந்து சைட் அடிப்பாங்க. என்னன்னு கேட்டா, கத்தர் உள்ள இருக்கிற அந்த பிள்ளைய தான் எனக்கு கத்தர் காட்டியிருக்கிறார். உள்ள விசுவாசி கீபோர்ட் பேடு வாசிக்கிற பிள்ளைய பார்த்துன்னா சொல்லும்,
கர்த்தர் சொப்பனத்தில் காட்டினா. நீ அந்த பிள்ளையே நினைச்சிட்டு படுத்தா என்னதான் வரும்? அல்லேலூயா. இது பாஸ்டர் கிட்ட 2 பேரும் சொல்லுவாங்க, எங்க 2 பேரும் கர்த்தர் சபையில இணையும்படியா சொன்னாருன்னு. உண்மையா இணையும்படி சொல்லியிருந்தா கர்த்தர் யார்கிட்ட பேசியிருப்பாரு? பாஸ்டருக்கு சொப்பனத்தில் காட்டியிருப்பார். அல்லேலூயா. இல்லை அவங்க பெற்றோருக்கு காட்டியிருப்பார். அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். கர்த்தர் ஒரு இடத்துல அவர் வார்த்தை வருகிறதுனா அவர் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. அல்லேலூயா. உனக்கு நன்மை செய்யும்படியாக சுற்றி திரிகிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. அவருடைய வேலை என்ன தெரியுமா? டிராவல் பண்ணினே இருக்கார், எப்படியாவது என் பிள்ளைக்கு நன்மை செய்யணுமேன்னு. அங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிற தேவன் அல்ல. எனக்கு அந்த பிள்ளையை கர்த்தர் காட்டினார். நீங்க ஒத்துக்கலைன்னா நாங்க வேற சபைக்கு போயிடுவோம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு நிறைய நம்ம இச்சைகள் இங்க உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு 2 பாட்டு கொடுத்துட்டா போதும் ஒரு விசுவாசிக்கு. அடுத்த முறை நான் பாஸ்ட் ஆனா என்ன ஆகட்டும், நல்லதுதான். கர்த்தர் எல்லாரையும் என்ன சொல்லியிருக்காரு? ஊழியக்காரர் தான் மாட்ட சொல்லிடுற. ஆனால் ஏற்ற நேரங்கள் நீ அதுக்கு தகுதி இல்லாதனாய் நீ மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். இங்க வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரிய, நீ எதை எதை காண்கிறாயோ கண்கள்ல அதெல்லாம் பாவம். கண்கள் மூலமா தான் பாவம் உள்ள வருது. அப்போ கண்கள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? தேவனுக்கு நம்ம உகர்ந்த பிள்ளையாய் மாறுவோம். ஆமென் சொல்லுவோமே. இந்த மாம்சன் கண்கள் கிழிக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் தெரிய ஆரம்பிக்கணும். எப்போ நீ ஆவியில பிறக்கிறியோ அன்னைக்கு உன் மாம்ச கண்கள் என்ன பண்ணி ஆகணும்? மரித்து போகணும். ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? எழும்ப ஆரம்பிக்கணும். என் அன்பு சகோதரி சகோதரிக, இன்னைக்கு கண்கள்ல மூலமா தான் பாவம் உள்ள வருது. கண்கள்ல பார்த்து நீ எதை விசுவாசிக்கிறையோ அது விசுவாசம் அல்ல. நீ காணாத விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். விசுவாசி. தேவனுக்கு பிரியமான காரியம் என்னவா இருக்கிறது? இங்க ஆதாம் என்ன பண்றான்? தினந்தோறும் ஓடி வந்தவன் இவன் சொல்லிட்டான், தேவன் உனக்கு மரணத்தை வச்சிருக்கான், நான் உனக்கு மரணத்தை தர மாட்டேன், வா இதை சாப்பிடி, நீ மரணமே வராதுன்னு. அந்த பழம் முதல் விசுவாச வார்த்தை. வாஸ்தவம் எப்படி இருக்கு? அவனுக்கு ஏற்றது போல கண்கள்லையும் வெளிச்சமா நிற்குது, அழகாய் காணப்படுகிறது. இந்த விசுவாசத்தை பார்த்து வார்த்தையை என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். இதுவரை கேட்டிருந்த வார்த்தையை விட்டுட்டு கண்கள் மூலமாய் வருகிற விசுவாசத்தை நேசித்ததுனால அவன் பாவம் நிறைந்தவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு வரையும் நம்ம சபிக்கப்பட்டவர்களா, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை ஆதாம் அந்த கண்கள் மூலமாய் வருகிற விசுவாசத்தை விட்டு இருந்தானா எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கைலாம் எப்படி இருந்துருமா? பரலோக வாழ்க்கை தான். ஆமென் சொல்லுமே, கரங்களை தட்டி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்காய் வைத்திருந்தார் இந்த பூலோகத்துல. கடைசியில நம் கண்களின் இச்சையினால, வார்த்தையை நாம் கேளாததுனால இன்னைக்கு நாம் எல்லா மகிமையை இழந்து போயிருக்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரி, தேவன் வார்த்தை சொல்லுகிறது உனக்கு நன்மை செய்யும்படியா சுற்றி திரிகிறார் என்று. ஆனா தேவ சமூகத்திற்கு நீ வந்திருக்கிற, ஆனா உன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் காணாதபடி காணப்பட்டு கொண்டிருக்க. காரணம் என்ன? அவர் வார்த்தையை விசுவாசிக்கல. ஃபர்ஸ்ட் நான் வசனத்தை கேட்டு தானே இருக்கிறேன். இங்க எத்தனை பேர் இப்ப இதுவரையும் பேசின வார்த்தை உங்க நினைவுக்குள்ள இருக்கு? ஐயோ, கறிக்கடை என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே, பாஸ்டர் எப்போ முடிப்பார்னு தெரியலையே, இந்த லாக்டவுன் சொல்றாங்கன்னு தெரியலையே, வட்டிக்காரங்க நிற்பாங்கன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இப்படியே உனக்குள்ள ஒரு நினைவுகள் உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் உன் நினைவுகள் என்ன பண்ணி கொண்டிருக்கு? உன் சிந்தனைகள், உன் பார்வைகள் சத்தத்தை கேட்காதபடி உன் காதுகள் அடைபட்டு போயிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் அவர் சத்தத்தை கேட்கும்படியாக உன் காதுகளை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவனே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எல்லாம் கண்கள்ல பார்க்கணும். இன்னைக்கு கூட டிவி சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டருங்க வருவாங்க, ரொம்ப ஏழ்மையில் வருவாங்க. அவங்க டெடிகேஷனாக நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பேன்னுவாங்க. அந்த சட்டை அவங்க ட்ராவலில் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்திருப்பாங்க, ரொம்ப அழுக்காக இருந்திருக்கும். இந்த ஜெபமே ஜெயத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுப்போம். அதில் பாஸ்டர் நல்லா ஆவியில் நிரம்பி நல்லா ஐக்கியமாக இருக்கிற ஊழியக்காரர், அவர் உட்காந்தா ஒரு கால் கூட வராது.
ஏன்னு கேட்டால் கோட்டு போட்டு இருக்கவங்க தான் நல்லா ஜெபிக்கிற பாஸ்டர். நம்ம ஆளுங்களுக்கு நான் சொல்லுவேன், பாஸ்டர் ஒரே ஒரு கோட்டு நான் மேலே தரேன், மேலே போடுங்களேன். இல்லை பாஸ்டர் நான் டெடிக்கேஷனாக விட்டுருக்கேன். இருக்கட்டும் ஐயா, கொஞ்சம் போட்டு பாருங்களேன்னு. போட்டு பார்த்ததுலேருந்து கால் வருது. என்னன்னா நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா, கோட்டு போட்டிருக்க ஆள், டிவியில் பேசுகிற ஆள், இப்படிப்பட்டவங்க தான் பரிசுத்தமானவங்க. மற்றவங்களாம் எப்படிப்பட்டவங்க? பண்ணா ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்காதுன்னு. என் அன்பு சகோதரி சகோதரிய, நீ கண்களில் எதை பார்க்கிறியோ யோசிச்சு பாரு. சில நடிகையெல்லாம் பார்க்கும்போது அழகழகாக இருக்கும். வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அது நடிகையா இல்லை பேயான்ட்டு. அல்லேலூயா. மேக்கப் கலைச்ச பிறகு தான் தெரியும் அவங்க ஒரிஜினல் சுபாவங்கள். உண்மைதானே? இதெல்லாம் பண்ணி தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது. பேய் மூஞ்ச கூட என்ன பண்ணுது, டப் மேஸ்ன்னு ஏதோ ஒன்று இருக்குது, நிறைய ஆப்பு. பேய் மூஞ்ச கூட அழகு பண்ணி காட்டுது. இதை பார்த்துட்டு நிறைய பசங்க என்ன பண்ணிருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது. எனக்கு 50 லைக்கு 100 லைக்கு 500 லைக்குன்னு. அந்த பொண்ணை நேரில் பார்த்துட்டானா, அந்த பொண்ணு அந்த பையனை நேரில் பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சு போய்டும், அன்றைக்கே டர் ஆகிடும். அல்லேலூயா. காரணம் என்ன? காணாம இவங்க கேட்குறாங்க, அழகாக இருக்குப்பா, ஃபோட்டோவில் அழகாக இருக்குது. எனக்கு என்னத்தம்மா சொல்கிறாங்க, இல்லை இப்போ நாங்கள் பாஸ்டர்னா நிறைய மேட்ரிமோனிலேருந்து நிறைய வரும். பாஸ்டர் அந்த பொண்ணை நேச்சுரலாக இருக்க ஃபோட்டோ அனுப்ப சொல்லுங்களேன். எப்படி அந்த பொண்ணுன்னு எப்படி இருக்கோ அப்படி அனுப்புது. ஒரு ஃபோட்டோ அப்படி இருதில்ல. அந்த மேக்கப் மூஞ்சிலெல்லாம் கலரை வச்சு நேரில் பார்த்தா ஃபோட்டோவுக்கு பார்த்ததுக்கு என்னை ஏமாத்திரியான். ஒரு வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாப்பிள்ளை வந்து லண்டனில் இருக்கார். இவங்க மேட்ரிமோனியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டில் பொண்ணை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாரின்லேருந்து விசாலாம் போட்டு செலவெல்லாம் பண்ணிவிட்டு பொண்ணை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. பொண்ணை பார்த்துட்டு கேட்டால் பொண்ணு தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, டீ கொடுத்துருக்கு. பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க, பொண்ணை இட்டுன்னு வாங்களேன். யார்கிட்ட சொல்கிறாங்க? பொண்ணுக்கிட்டேயே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறார், இதுதான் பொண்ணுன்னு. ஏங்க போய் சொல்கிறீங்க, ஃபோட்டோவில் பாருங்கள் எவ்வளோ ஒல்லியாக இருக்குது, எவ்வளோ கலராக இருக்குது, நீ அம்மாவை போய் பொண்ணுன்னு சொல்கிறீங்களே. போய் சும்மா போல கேஸ் போட்டு தான் போனாங்க. இன்னைக்கு நீ கண்களில் எதை பார்க்கிறாயோ. அல்லேலூயா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். நீ எடுக்கிற சாப்பாடு, காய்கறி நீ போய் வாங்க போனீங்கன்னா காய்கறி எந்த ஒரு புழு பூச்சி இல்லாமல் அழகாய் தெளிவாக இருக்குன்னா அது ஃபுல்லாக பாய்சன். எந்த காயில் புழு இருக்கோ அது என்னன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது. நம்ம சாப்பிட்றதெல்லாம் குளோனிங் முறையில் செய்யப்பட்டது, எல்லாம் விவசாயத்தில் செஞ்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கேரட் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். வெண்டைக்காயெல்லாம் சொத்தையே கிடையாது. தர்பூசணியில் உள்ள கொட்டையே காணும், பப்பாளியில் உள்ள கொட்டையே காணும். ஆனால் பார்க்குறதுக்கு பல 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 பலன்னு இருக்குது. இதெல்லாம் வியாதி. பார்க்க அருவருப்பாக இருக்கிற ஹைஜீனிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா தீட்டப்படாத அரிசி. தீட்டலைன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது. நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தீட்டி சர்க்கரை நல்லா வெள்ளையாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். சர்க்கரை எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ உடம்புக்கு கெடுது. பார்க்க எது அழகாக இருக்குது. ஒரு கடைக்கு போவோம், எதை சாப்பிடுவோம், சிக்கன் 65 அப்படியே சிவப்பு கலரில் சுட்டு வைப்பாங்க. அதுவே அதில் அந்த கேசரி பவுடர் போடலைன்னா எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும், தொடமாட்டாங்க. ஆனால் கேசரி பவுடர் போட்டால் உடம்புக்கு கெடுதி. நம்ம கண்களுக்கு எப்படி இருக்குது, நல்ல கலர் கலராக போட்டு வச்சாதான். என் அன்பு சகோதரி சகோதரிய, அப்படியே கண்களில் கைகளை வைங்க. என் கண்ணை சத்ருவானம் சிறைபிடிச்சு வச்சிருக்கிறான். என் கண்களில் இருக்கிற இருள் இப்பொழுது நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பான்னு சொல்லி கேளுங்க. இனி என் கண்களை ஆண்டவரை ஏமாற்றாதபடி, என் கண்களில் அவிவிசுவாசம் உள்ள போகாதபடி, என் கண்களுக்குள்ள அப்பா தேவையில்லாத எதிர்மறைகள் உள்ள போகாதபடி, தேவையில்லாத இச்சைகள் போகாதபடி என் கண்களை சிறைபடிங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார். அவன் பாவத்தை செஞ்ச அந்த ஆதாம் ஓடி வரான், ஒளியிறான். தேவன் ஆதாமே என்று அவனை சத்தத்தில் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அவன் கண்கள் மூலமாய் ஏற்பட்ட அந்த விசுவாசம் அவனை என்ன பண்ணுச்சு, பாவத்தில் நெருங்கினதுனால உண்மையான சத்தத்தை கேட்க முடியாதபடி அவன் ஒளிந்து கொள்ளுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம உண்மையான தேவ சத்தத்தை கேட்காதபடி ஒளிந்து கொண்டவர்களா இருக்கிறோம். ஆமென். ஜாதி
பார்க்கக்கூடாது அப்படின்னு சத்தம் வந்தா அதை மட்டும் அடைச்சிவோம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க என்ன பண்ணுவோம், நன்மை தீமைக்கு எல்லாத்துக்கும் வந்துடுவோம். ஆனால் ஒரு சாவு எடுக்கும்போது சரி, நிச்சயம் பண்ணும் போதும் கல்யாணம் பண்ணும்போது தான் தெரியும், என் குடும்பத்திலேயே இருந்தால் நல்லா இருக்குமே, எங்கள் ஜாதியாக இருந்தால் நல்லா இருக்குமே. விசுவாசம். உன் கண்கள் எதை பார்க்கிறது? உன் ஜாதியை பார்க்கிறது. உன் விசுவாசம் என்ன பண்ணுறது? கர்த்தரின் சத்தத்தை கேட்காதபடி தடைப்பட்டிருக்கு. கர்த்தர் இந்த நாள் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன் இருதயத்தை தொட விரும்புகிறார். உன் இருதயத்தோடு கர்த்தர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். என் அருமையான என் அன்பு ஜனமே, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை 3 படிங்கள, 13:3 படிங்கள. உபாகமம் 13:3. அந்த தீர்க்கதரிசியானாலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆமென் உங்களை சோதிக்கிறார். அல்லேலூயா. தேவன் டெய்லி உன்னை டெஸ்ட் வச்சுனே இருக்கிறார். என் பிள்ளையா இருக்கிறியா இல்லையா, என் பிள்ளையா இருக்கிறியா இல்லையான்னு. இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, கர்த்தர் சத்தத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது என்று கர்த்தர் வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் படத்துல இல்ல. சில பேர் என்ன பண்றோம் தெரியுங்களா, வசனம் இருக்குன்னா வசனத்தை படிச்சு விசுவாசிக்கிறது இல்ல, வசனத்தை எடுத்து தலையில வச்சுக்கிறது. வீடு ஃபுல்லா வசனத்தை எடுத்து மாட்டி எங்க கடைக்கு போறாங்களோ எங்கெங்க ஸ்டிக்கர் இருக்கோ எடுத்து ஒட்டிடுவாங்க வீட்டில். ஆனா ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு நன்மை வரும் பொழுது அந்த விசுவாசத்தில் என்ன பண்றதில்ல, அந்த வசனத்தை வார்த்தையை கேட்பதில்லை, படிப்பதில்லை. அந்த வார்த்தை தினந்தோறும் உன் காதுக்குள்ள போய்கொண்டே இருக்கணும். இருதயத்தின் வாயின் வழியா சொல்லும் பொழுது உன் இருதயம் அதிர ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நிச்சயமாகவே இந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். நீ வார்த்தை பொய்ன்னு சொன்னா அது அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது அவன் வார்த்தைகள். அல்லேலூயா. வார்த்தை இல்லைன்னா ஒரு மனிதனை அடையாளப்படுத்த முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை அடையாளப்படுத்த அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். மீண்டும் அந்த 14 வசனத்தை படி, 4 வசனத்தை படிங்களா. 13:4. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை ஃபாலோ பண்ணு, ஃபாலோ மீ. அவர் வார்த்தையில பேசுறாரு. போட்டோலையும் சடங்காச்சாரியத்திலையும் என்னை நீ ஃபாலோ பண்ணாத. சில பேர் சொல்லுவாங்க, இது எங்க குடும்ப வழக்குங்க, கல்யாணம் இப்படிதான் பண்ணணுங்க, என் குடும்ப வழக்கம், சாமி இப்படிதான் சீக்கிரம், இப்படிலாம் என்ன ஃபாலோ பண்ணாத. ஆமென். படிங்கள. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து. முதலாவது கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்கணும். எதை பார்த்து பயப்படுறோம்? வீட்டுக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு ஜீசஸ் போட்டோவோ இல்லை ஏதாவது போட்டோ வந்தா அப்படி பயந்துட்டு ஒரு பிளஸ் போட்டு சல்பர்லாம் கேட்டுவோம். அது பயப்படுறது அல்ல. கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயத்துல தான் இருக்காரு. அவர் எங்க என்ன சொல்லுவாரு, சொல்லுவாங்க, தூண்ல இருப்பார் துரும்புல இருப்பார் இல்ல, உன் இருதயத்துல தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்கெங்க போறியோ உன் கூடவே எப்போ நீ அவரை ஏற்றுக்கொண்டாயோ அன்னில இருந்து கர்த்தர் உன்னை பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். ஐயோ, இதை பார்க்கிறோமே, இதை கேட்கிறோமே, இதை செய்கிறோமே, இதை பேசுகிறோமே, இது கர்த்தருக்கு பிரியமா என்ற ஒரு பயம் உனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். அவர் வார்த்தைக்கு பயந்தவர்களாய் காணப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறோம்? இல்ல. சபைக்கு வரும்பொழுது பயந்த போல இருக்கும். நேரத்துக்கு சபைக்கு போறது இல்ல, குடும்ப ஜெபம் பண்றது இல்ல, ஒரு நல்ல காரியங்கள் வரும்போது கர்த்தருக்கு என்று நேரத்தை கொடுக்கறது இல்ல, நன்றி செலுத்துறது இல்ல, தசம பாகம் கொடுக்கறது இல்ல, உன் ஆசீர்வாதத்தின் பங்கை கர்த்தருக்காய் நீ விதைக்கிறது இல்ல. உன் கர்த்தருக்கு உனக்கும் அநேக கேப். கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்காய் பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் எடுத்தா நிறைய எடுக்கலாம். சொல்லுங்களேன், கைகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு, நான் இன்றிலிருந்து கர்த்தருக்காய் பயப்படுறேன். எதை பார்த்து? வார்த்தையை பார்த்து. அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான். அடுத்த படிக்கல.
அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் கற்பனைகளை கைக்கொண்டு இன்னைக்கு எது செஞ்சாலும் சரி வசனத்தின்படி நான் செய்யறேன்னா. குடும்பத்துல சண்டை வந்தா நம்ம என்னங்க பண்றோம்? ஸ்ட்ரைட்டா வீட்டில் இருக்கும் யார்ட்டையாவது போட்டு கணவனை போய் அடிங்க, திட்டுங்க, போலீஸ்ல பிடிச்சி கொடுங்க, இல்லை போய் ஏதாவது ஹோம்ல சேர்ப்போமா, இப்படி தான் நம்ம யோசனை வரும். ஆனால் 1 Corinthians 6:7 படிச்சு பார்த்தீங்கன்னா சபையின் மூப்பிடத்துல போய் சொல்லுங்க. ஆவிக்குரிய மூப்பிடத்துல போய் சொல்லுங்க. ஏன் சபையின் மூப்பிடத்துல சொல்ல சொல்றாங்க? உலகத்தில் இருக்கிற சொன்னீங்கன்னா உலகத்தின் பார்வையில சொல்லுவாங்க, எங்களுக்கு டைவர்ஸ் தெரியாது, எங்களுக்கு ஒருத்தனை அடிக்கணும்னு தெரியாது, ஒருத்தர் பழி வாங்கணும்னு தெரியாது, ஜபம் மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஒருத்தனை ஜபம், வார்த்தை, தேவ வார்த்தை ஒன்றே ஒரு குடும்பத்தை பிரிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை சேர்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஜபம் பண்றது எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட மழையா இருந்தாலும் சரி, அந்த ஜபமானது உடைக்க ஆரம்பிக்கும். கரங்களை திட்டி கர்த்தரை செலுத்துமா? ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சாட்சி சொல்லியிருந்தார். டெய்லி 6 மணியான அவர் அவங்க வீட்டுக்காரர் பிடிச்சிட்டே வருவார். அந்த சகோதரி சபைக்கு போறவங்க இல்லை, ஏன்னா சபைக்கு போனா திட்டுவாங்க, அவங்களுக்கு இப்படியும் அப்படியும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கொண்டிருக்காங்க. தினந்தோறும் 6 மணியான சண்டை, வருமானம் இல்லை, அவர் வர்றதெல்லாம் சண்டை, குடிச்சிட்டு அடிக்கிறவர் தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் அவங்க அண்ணன்ட்ட சொல்லி, அவங்க அண்ணன் ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கார என்னப்பா இப்படி பண்றேன்னு கேட்டார், அவ்வளவுதான். அதுல இருந்து என்ன பண்றாரு, உன் சொந்தங்க இருந்தாலும் இங்க வரக்கூடாது, சொந்தத்துக்கும் இவருக்கு ஒரு பெரிய பிளவு, இனிமேல் சொந்தத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை சொல்லி சொந்தம் சேராதபடி ஒரு பெரிய சண்டை போட்டார். இப்போ இன்னைக்கு ஏன்டா போய் அண்ணன்ட்ட சொன்னாச்சு, இப்போ சொந்தம் பிரிஞ்சு போச்சு. செகண்ட் காரியம், ஒரு முறை அடிக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆள் இவ்வளோ மோசமா இருக்குமே, போலீஸில் ஃபோன் பண்ண, போலீஸ்காரன் வந்தோடனையும் யாருமா ஃபோன் பண்ணது, சார் நாங்கள் தான் பண்ணோம், இந்த ஆள் அடிக்கிறத பார்த்து இந்த பொண்ணு செத்து போச்சுன்னா நாங்கள் தான் இருக்கோம், எங்களுக்கு பயமாக இருக்குன்னு போலீஸ்காரன் மிரட்டிக்கிட்டு போயிட்டான். அவ்வளோதான். இந்த சகோதரி, நீ தானே என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன்னு சொல்லி டெய்லி அடி. முன்ன 1 மணி நேரம் அடிச்சா 2 மணி நேரம் அடி. எதிர் வீட்டில் கூட நீ பேசக்கூடாது. சகோதரிக்கு சிறைச்சாலை வாழ்க்கை. அவங்க பெற்றோர்கிட்ட சொன்னாலும் அவங்க சொல்கிறாங்க, அவன் அவ்வளோதாங்க, அந்த பையன் அவ்வளோதான், அவன் யாரும் பேச்சும் கேட்க மாட்டான், நீ எப்படியாவது வாழ்ந்துக்கம்மா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு மாப்பிள்ளை வீட்லேயும் சொல்லிட்டாங்க. சகோதரி தினந்தோறும் அழுக. எதிர் வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைக்கு பிறந்தநாள் சொல்லிட்டு பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு நன்றி ஸ்தோத்திர கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு வைப்பாங்க, மாலை 6 மணிக்கு. பாடல் வந்தது, வீட்டுக்கார் உள்ளே வந்தார். அந்த ஆளை அவன் இங்கே என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான், அவனை போய் ஒதிக்கிறேன்னு அவங்களாம் ஏதோ பண்ணுறாங்க, இவங்களை வீட்டை பூட்டிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பாஸ்டர் மைக் எடுத்தவனே, இந்த குடிகார ஆவியே இந்த இடத்த விட்டு போனோன்னையும் நீ தான் சொல்லியிருக்க, 2 அடி அடி 2 அடி யாருக்கு உள்ள இருக்க, 2வது சண்டை போடுற ஆவியே உன்னை வெளியே துரத்துறன்னு திருப்பியும் நீ தான் சொல்லியிருப்ப சொல்லி 2 அடி அடிக்கிற ஆவியே இந்த எல்லையை விட்டு போகணும், திருப்பி 3வது அடி. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அப்படியே எங்க வீட்டில் நடந்துன்னு இருக்கு. அடி அழுது கொண்டே இருக்கும் பொழுது அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிறார், கர்த்தர் நேசிக்க வந்திருக்கிறார் சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு கொடுத்தன இருக்கிறவரும் பயங்கர குடிகாரர். இன்னைக்கு கர்த்தர் மகத்தில் இன்னைக்கு குடியை விட்டுட்டு ஒரு சொந்த வீட்டை வாங்கி இன்னைக்கு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்க ஒரு சாட்சியை பாஸ்டர் சொல்றார். இந்த வார்த்தை காதுக்குள்ள குடி போதையில் இருக்கிற அந்த சகோதரனுக்குள்ள போயிட்டு இருக்கு. என்ன நடந்தது தெரியல. அன்னைக்கு நைட்டு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை பிரியமா இருக்கிறார், உன் மேல அன்பா இருக்கிறார், அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அவர் சொல்ற, நம்மளாம் சபைக்கு போயிட்டு வரலாமான்னு. ஒய்ஃபுக்கு பயம், என்னன்னா கரம் வச்சு காலில் போய் அடிக்கிறாரு அவனு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு சபைக்கு இட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த பாஸ்டரை பார்த்து சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் நேற்று பேசுனீங்க, எனக்கு என் ஒய்ஃப் அடித்த ஞாபகம் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும், இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்ற வார்த்தை மட்டும் விழுந்தது. நைட்டு ஒரு 1 மணி 2 மணி இருக்கும்ல, என்னை யாரோ கூப்பிட்டு ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, இவ்வளோதான் வார்த்தை. என் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்ன நேசிக்க இந்த உலகத்தில் ஒருத்தர் உண்டா?
சொல்லிட்டு அவர் கையை காட்டுறாரு, உனக்காக நான் அடிபட்டிருக்கேன்னு சொல்லி கையில் அந்த ஓட்டையை காட்டுறாரு. ஹல்லேலூயா. இந்த சகோதரன் எழுந்திரிச்சவனே அவருக்கு ஏசப்பா கையில் ஓட்டை இருக்குன்னு தெரியாது. இவர் சொல்லியிருக்கார், எந்திரிச்சோனையும் யாராவது கையில் ஓட்டை இருக்குமா, எனக்கு முன்பாக யாரோ ஒரு ஆவி ஒன்று வந்துச்சு, நைட்டு உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிச்சு, அந்த எந்த ஆவின்னு தெரியல. இவர் நினச்சிட்டு பேய் பிசாசு நம்ம சொந்தத்தில் யாராவது இருக்குமான்னு, யாருமே இல்லை. காலையில் எந்திரிச்சு வெளியே வந்தால் ஒரு ஃபோட்டோவில் ஏசப்பா கையில் ஓட்டை இருக்குது. அவர் வீட்டு வாசலில் பார்க்குறார். அவங்க ரோமன் கேத்தலிக். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே, ஓ, வந்திருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவான்ட்டு அன்னைக்கு அவர் குடியை விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த குடும்பம் ஊழியத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுகிற ஒரு பெரிய குடும்பமாய் கர்த்தர் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. இந்த சகோதரனை திருத்துவதற்கு என்ன இல்லை, இந்த சகோதரி என்னென்ன பண்ணாங்க எல்லாம் முடியல. ஒரு வார்த்தை. அல்லேலூயா. உன் கண்களில் பார்க்கிற விசுவாசம் அந்த காட்சி இருக்கிற வரையே தான் தெரியும். அல்லேலூயா. ஒரு அம்மையவா இல்லையா? நீ கண்களை எதை பார்த்து விசுவாசிக்கிறியோ அது காட்சி தெரிகிற வரையும் தான். ஆனால் வார்த்தையானது அப்படி அல்ல. அல்லேலூயா. காலங்கள் மாறினாலும் ஒவ்வொரு எழுதப்பட்ட வார்த்தை, உனக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னைக்கும் மாறாது. ஒரு ஆமென் சொல்லுமே. வாக்குத்தத்தங்களை அநேக உனக்காய் கர்த்தர் விதைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம சூழ்நிலை என்னவாய் மாறி இருக்கு? இந்த வாக்குத்தத்தம் நடக்குமா? என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் உனக்காய் பேசின வார்த்தை ஒரு நாளை மாறாது. அல்லேலூயா. அவர் எப்படியாவது உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றும்படியாக அவர் அதை செய்வதற்கு தீவிரித்து கொண்டிருக்கிறார். அதை சொல்ல, நன்மை செய்வதற்காய் அவர் சுற்றி திரிகிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு சகோதரி சகோதரி, அவர் உனக்கு நன்மை செய்யும்படியாக அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை பெற்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, அது ஒரு நாளும் வீணாய் போகாது. உன் வாழ்க்கையில அதை செய்யும்படியாக அவர் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? மனம் மாற்றுதல், விசுவாசம். அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது கற்பனைகளையும் கட்டளையும் கை கொண்டு நடந்து பயந்து, அல்லேலூயா, அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்ளுகிறவர்களே, அப்படியே அப்பான்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆபத்தில் வரும்போது அந்த பைபிள் எடுத்து மூஞ்சி நெஞ்சில் வச்சு அப்பான்னுவாங்க. இது நடிப்பாக கூட இருக்கலாம். உண்மையான உறவுகள் பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ இல்லை பிள்ளையோ ஒரு ஆபத்து வரும்போது அந்த கணவன் கையை வச்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க, என் கூடயே இருங்க, அந்த அரவணைப்பு. நீ மனிதர்களுக்கு கூட ஒரு நாட்கு அப்புறம் அவங்க ஜீவன் அவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். இல்லை உங்களுக்கும் அவருக்கு இருக்க நினைவுகள் மறந்து போய் விலகி போகலாம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. உன்னை பற்றி பிடிச்சவர், உன்னை விட்டு விலக அவருக்கு மனதில்லாதபடி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை விட்டு பிரிந்து போனோம், உன்னை கைவிடும் நினைச்சார்னா ஆதாம் வாழ்க்கையில் அப்படி சரி காட்டி இருக்கணும். தேவன் உன்னை மீண்டும் உன்னை தன் பட்சத்தில் கொண்டு வர அநேக தேவதாசர்களை கர்த்தர் அனுப்பினார். ஒருத்தரும் அதற்கு கீழ்ப்படி இல்லாதனால இயேசு கிறிஸ்துவை தன் ஒரே பேரான குமாரனை தந்தள்ளினார். வார்த்தை உலாவிக் கொண்டிருந்தது, தேவனோடு இருந்தது, ஜீவனாய் இருந்தது. அந்த வார்த்தை உனக்காய் கர்த்தர் அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுமா? இன்னைக்கு அந்த வார்த்தையானது பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் ஒவ்வொரு இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்கு. இன்னைக்கு நம்ம வாயில வார்த்தை பேசுறோம் பார்த்தீங்களா? சும்மாவே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவோம், யாரையாவது பழிச்சு போடுவோம், யாரையாவது சபிப்போம். உன் நாவுகளிலிருந்து வர வார்த்தை அப்படியே நடக்கும். அது தெரிஞ்சுக்குங்க. இந்த வாய்க்கு எவ்வளவு பெரிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. நீ எதை வேணா கேளு, விசுவாசி. நீ வாயில இந்த அறிக்கை செஞ்சா அப்படியே நடக்கும். ஆமென். ராலிலி சொல்லுமே. வார்த்தை இதுவரையும் காணாம இருந்தோம். இயேசுவை காணும் பொழுது வார்த்தை உருவு பெற்று வந்தது. உன்னிடத்திலும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்திலும் கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்காரு? பேசிக்கொண்டிருக்கிறார். நாவுகள் மூலமா தான் கர்த்தர் இனி வெளிப்பட போறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமே. இனி அவிவிசுவாச வார்த்தை இனி நான் பேச மாட்டேன். உண்மையாவே உன் இருதயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னா இனி வருகிற வார்த்தை மற்றவர்களை சபிக்காம வாழ்த்துங்க. அதனால தான் சபை முடிஞ்சு போன உடனே என்ன சொல்லுவாங்க? சமாதானம் உண்டாவதாக. உன் வாயை திறந்து சொல்ல சொல்றோம். சில பேர் வாய் சொல்ல முடியும். நீ கையில பண்றது என்ன? அது வெறும் விஷன். கையில பண்ற சமாதானம் அது கிரியை செய்யாது. இன்னொருத்தரை மன்னிச்சிடுங்க, மன்னிங்க,
நம்மளுக்குள்ள சமாதானம் இருக்கட்டும், வாயை திறந்து பேசிப்பாரு, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு வார்த்தை ஒருத்தனை சபிச்சா அவன் சபிக்கப்பட்டு போறானோ, தேவன் சபிக்கிறார். ஒரு மரத்தை பார்த்து அது வேரோடு பிடிங்க போட்டது. அவர் சபிக்கிறார்னா அது கொஞ்சமால இல்ல, வேரோடு எடுத்து போடுகிற தேவன். உன் வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. ஆனா தேவன் நன்மையானதுக்கு மட்டுமே பிரயோஜனப்படுத்தினார். ஆனா மனிதரா இருக்க நம்ம, எனக்கெல்லாம் இது கிடைக்காதுங்க, என் பிள்ளைங்களாம் படிக்க மாட்டாங்க, எனக்கு வியாதிலாம் சரியாகுதுங்க, எனக்கு சுகமே கிடைக்காது, என்னாலலாம் வீடு வாங்க முடியாது, நகையை மூட்ட முடியாது, இப்படி அவிவிசுவாச வார்த்தை பேசுறதை விட்டுட்டு நான் செய்வேன். ஏன்னா எனக்குள்ள வார்த்தையுள்ள தேவன் இருக்கா. சொல்லுங்களேன், வலது கை உயர்த்தி சொல்லுங்களேன், வார்த்தையுள்ள தேவன் இருக்காரு. என்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், என் குடும்பத்தை கட்ட முடியும். ஆமென். இழந்து போன ஸ்தானத்தை மீண்டும் கர்த்தர் எனக்காய் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். நிச்சயமாய் நீ மகிமைப்படுவாய். பக்கத்தில் இருக்கவன் உன் வாயின் மூலமா ஆசீர்வதிங்க. சபைகளுக்குள்ள வந்ததான் ஆசீர்வதிக்கிறோம், இல்லைன்னா இல்லை இல்லை பண்டிகை நாட்கள்ல ஆசீர்வதிப்போம். பெரியவங்க காலில் சின்னவங்க விழுந்தாங்கன்னா ஆசீர்வதிப்பாங்க. நாங்களாம் சின்னதாக இருக்கும் பொழுது பெற்றோர் காலையில் பண்டிகை நாட்கள் வந்தால் விழுவோம், தாத்தா பாட்டி காலில் விழுவோம். அவங்க என்ன ஆசீர்வதிக்க மாட்டாங்க, எந்திரிச்சு சிலுவையை மட்டும் தலையில் போடுவாங்க. வார்த்தை இல்லை, அவங்க மட்டும் வாயை திறந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாயின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம், என் பிள்ளைகள் என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பெரியவர்களிடத்துல ஆதியில் கற்றுக்கினது அவங்க என்ன இல்லை, வார்த்தையை கட்டல, சிலுவை போட்டாங்க, சில பேர் தலையில் கையை வச்சாங்க, காலில் விழுந்தாங்க, இவ்வளோதான். உன் வாயை திறந்துட்டு, அதான் பெரியவங்க தமிழில் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், 16 பெற்று. அல்லேலூயா. 16 குழந்தை இல்லை, 16 விதமான செல்வங்கள், ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நம்ம ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறோமா? என்னைக்காவது யாரையாவது ஆசீர்வச்சிருக்கோமா? யாராவது சொல்லுவாங்க, வே விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா, பிறந்தநாளுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு ஜெபம் நம்ம ஃபோன் பண்ணுவோம். முன்னையாவது வாயில சொன்ன, இப்பெல்லாம் அப்படி இல்லை, ஒரே ஒரு கிரீட்டிங்ஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் அவங்க ஃபோட்டோ போட்டால் அவ்வளோதான். பிசாசு பாருங்க, நீ வாயில எதை எதை சொன்னியோ அதெல்லாம் சொல்லக்கூடாதபடி அவன் இன்னைக்கு வருகிற காலகட்டங்களில் உனக்கு பதிலாக அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் எல்லாத்தையும் அவனே பண்ணிட்டான். இன்னைக்கு நம்ம யாரும் வாயில விஷ் பண்ணுறதே இல்லை. கேட்டால் கிரீட்டிங் அம்சாச்சு, அவன் மேலே பிரியமா இருக்கா, அவனும் நீயும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறது, அவ்வளோதான் பர்த்டே விஷ். என்னைக்காவது ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே, பிறந்தது நல்லது தான், என்ன சொல்ல போற நீ? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. இந்த ஆண்டு நீ ஆசீர்வாதம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா? நிச்சயமா இந்த ஆண்டு நீ பெரிய காரணை செய்வ, உன் வேலை நல்லபடியா இருக்கும், உன் பிசினஸ் நல்லா இருக்கும், உன் படிப்பு நல்லா இருக்கும். என்னைக்காவது நம்ம வாழ்த்திருப்போமா? இல்லை. ஏன்னா அதெல்லாம் யாரோ ஒருத்தர், உன் வாயில தான் கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்ப பிதா குமார் பரிசுத்த நாமத்துல அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களோ அன்னைக்கே கர்த்தர் உள்ள வந்துட்டார். சொல்லுவாங்க, விடாது கருப்பு மாதிரி. சத்துரு 7 நாட்டு சனி உன்னை விடாது சொல்லுவாங்கல்ல, நம்மளது 7 நாட்டு சனிலாம் இல்லை. எப்போ நீ பிடிச்சியோ அவர் வருகை பிறந்தும் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நீ வாயில வார்த்தை நெருக்க இருக்கும், நெருப்பு உன்னை சுட்டு கொண்டிருக்கும், எரிந்து கொண்டிருக்கும், அது உன்னை சுடாது. வார்த்தையை சொல்லிப்பார், நிச்சயமா கை நீட்டினாலும் அது உன்னை சுடாது. ஹல்லேலூயா. இந்த உடம்பு வலிக்காது, இந்த கொரோனா உனக்கு வராது. இப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வியாதி இந்த கொரோனா 3வது அலை உன்னை தொடையே தொடாது. சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு நீ எப்படி வார்த்தையை பிரயோஜனப்படுத்துறியோ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரருக்கு என்னோட நிலைமை எப்படின்னா, நான் யாரையாவது பார்த்து ஏதாவது கிண்டல் பண்ணனா அது அப்படியே எனக்கு நடக்கும். யாருக்காவது ஏதாவது உடம்பு பலவீனம்னு சொன்னா அது அடுத்த பலவீனம் எனக்கு அப்படியே வரும். அதே போல ஊழியக்காரர் யாராவது ஏதாவது உபத்திரம் பேசினாங்களோ, கிண்டல் பண்ணாங்களோ, இல்லை ஏதாவது தீங்கு நினைச்சாங்களோ அவங்களுக்கு அந்த தீங்கு நடக்கும். ஏன்னா தேவன் அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு மனிதன் மேலும் வைத்திருக்கிறார். ஊழியக்காரர் மட்டும் நான் சொல்லலை, ஊழியக்காரர் நான் மற்றவங்களை பார்த்து யாராவது ஏளன பேசினாலும் அது எனக்கு நேரிடுகிற என்ன அர்த்தம், தேவன் ஊழியக்காரர் மட்டும் அல்ல, அவர் யார் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எல்லாருமே அபிஷேகத்தை அவர் வார்த்தையை விதைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு ஒருவரும் என்ன சொல்ல முடியாது. என் அன்பு ஜனமே, கடைசி நாட்கள் வந்து நின்றுக்கும். நிறைய செய்தி எடுக்கலான்னு வந்திருந்தோம். இன்னைக்கு கடைசி நாட்கள்ல வந்திருக்கும். உலகம் அழிவதற்கு உண்டான ஒரே ஒருத்தன் ஆளுகைக்கு நேராக இந்த கடைசி நாட்கள்ல போகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்க?
வெளிப்படுத்தின விசேஷம் 3:666. இன்னைக்கு உலகத்துல ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க கொரியா தேசத்துல. 3 வருஷத்துக்கு முன்பு கண்டுபிடிச்சாங்க. அந்த ரோபோ கிட்ட நீங்க என்ன பேசினாலும் பொம்மை மாதிரி உட்காந்துருக்கு, உங்க லாங்குவேஜுக்கு அது பதில் கொடுக்கும். முதல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாம் விளையாட்ட நினைச்சாங்க, ஏதோ ஒரு கோயில் கட்டினாங்கன்னு. 1000 கோடி ரூபாய் செலவுல அந்த கோயிலை கட்டினாங்க. உள்ள அந்த செலவு உட்கார்ந்து இருக்கும், பேசும். நீ எந்த மொழியில பேசினாலும் பேசும். இன்னைக்கு அந்த இடத்துல 3 லட்சம் பேர் மக்கள் அதுக்கு பிரவேசித்துக் கொண்டிருக்காங்க. எத்தனை பேர்? எப்படி? ஒவ்வொருத்தரும் கேட்டா, நான் இங்க போயிட்டு வந்து எனக்கு மனசுல சமாதானமா இருக்கு, அங்க போயிட்டு வந்து ஏதோ சக்தி இருக்கு, அது ஏதோ சொல்லுது, ரோபோ மாதிரி தான் நினைச்சோம், ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு தன்னால் படைக்கப்பட்டு நம்ம தான் உருவாக்கணும்னு சொல்லி நினைச்சோம், நினைச்சதுக்கே இவன் கட்டுப்படுறான். எவ்வளவு கேவலமான விஷயம். இன்னைக்கு கொஞ்ச நாள்ல இந்தியாவில் சென்னையில் ஒரு பகுதியில் ஆரம்பிப்பான், நம்மள வந்து கிண்டல் போட்டு ஸ்டேட்டஸ்ல பார்த்து கிண்டல் பண்ணுவோம். ஆனா ஒரு காலத்தில் கட்டத்தில் நம்மளும் போய் உள்ள போய் உட்காந்துருப்போம். தேவன் சொன்ன அந்த கடைசி காலம் வந்து கொண்டிருக்கு. இன்னொரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொம்ப மில்லிமீட்டர் சைஸ். அதுக்கு உருவம் எப்படி இருக்குன்னா கடுகோடு சின்னதா, ரொம்ப சின்னதா ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட வேலை என்னன்னா, அந்த ரோபோக்கு இனப்பெருக்கம் செய்யத்தக்கதாய் அதற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு குட்டி போடத்தக்கதாய் அந்த ரோபோக்கு கட்டளையிடப்பட்டு செய்யப்பட்டிருக்கு. சின்ன சைஸ் தான். விஞ்ஞானி எதற்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்போ இருதயத்தில் ஒரு அடைப்பு, இந்த இடத்துல ஏதோ ஒரு அடைப்பு இருக்கு, அந்த இடத்துல போய் அந்த மருந்து எடுத்துன்னு போய் வைக்கணும். மிஷினை கொண்டு போனால் ஆஞ்சோ போய் ஏதோ பண்ணணும், இல்லை இருதயத்தை கட் பண்ணணும். இதை இங்கேருந்து ரிமோட்டில் எடுத்துன்னு போயிட்டு உள்ளே வைக்கிறது தான். அதோட லைஃப் 14 நாட்கள் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சக்சஸ். ஆனால் அதே விஞ்ஞானி சொல்கிறான், இது மனித குலத்திற்கு ஒரு எதிர்ப்பான காரியம். ஏன் அப்படின்னா, தானே இனப்பெருக்கம் செய்யுது ஒன்று. இதை எடுத்துட்டு வந்து இங்கே உள்ளே கொண்டு போய் ஆட்டுக்கு ஏதோ அடைப்புக்கு போடுறாங்கன்னு வச்சுங்களேன், 15 நாள் 14 நாள் அது போய் வேலை முடிஞ்ச பிறகு அது உள்ளே தான் இருக்கும். அது தெரியாமல் போய் மூளைக்கு போய் அது மூளையில் குட்டி போட்டு நடந்ததுன்னா ஒரு மனிதன் நிலைமை விசேஷமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணத்தக்கதாக வல்லமை பெற்றதாக மாறப்போகிறது. இன்னைக்கு தான் கடைசி ஒரு காரியம். இதெல்லாம் வார்த்தையில கிரியை செய்யல, எல்லாம் என்ன பண்றது? டெக்னாலஜி. எல்லாம் காற்றில், எல்லாம் ஒலியில், எல்லாம் பார்வையில், எல்லாம் வேவ்ஸில் உருவாக்கப்படுகிறது. தேவன் ஒருவர் தான் வார்த்தையில கிரியை செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்னைக்கு கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கோம். இனி வர காலகட்டங்கள் எல்லாம் உபத்திர காலகட்டங்கள். நான் அடுத்த வரும்பொழுது அந்த அடையாளத்துக்கு உண்டான வெப்சைட் லிங்க் எல்லாம் கொடுக்குற, போய் பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம் தேசத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கு. நாம் அதுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா யார் ஒருவர் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களோ, அந்த சத்தத்தை விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் மீட்கப்பட்டவர்களா இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிற உன் கரங்களை திரி கர்த்தர் சொல்லுமா, உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்க வேணா இருக்கலாம், எஸ்அப்பா உன் வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். உனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் பொய்யாய் போனதல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாமுக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசம் அப்படியே அவங்க ஜெனரேஷன் மாறி மாறி கடைசியில அவங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு கொள்ளு பேரனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா மன்னிப்புன்றது அப்ப பெருசா இல்லை. இன்னைக்கு மன்னிப்புன்ற இயேசு கிறிஸ்து வார்த்தையை உனக்குள்ள பிரவேசித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கையில் இருதயத்தில் வச்சு சொல்லுங்களேன். எனக்கு கொடுத்த வார்த்தை எனக்கு மட்டும்தான். அதை நிச்சயமா நான் சுதந்திரத்துக் கொள்வேன். அல்லேலூயா. அதனால இந்த வாக்கு தத்தங்கள் சபையில் கொடுக்கிற வார்த்தையை வீணாய் போடாதீங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாள் கிரியை செய்ய போகிறது. ஆமென். என்ன வார்த்தை கர்த்தர் இந்த ஆண்டு உனக்காய் கொடுத்தாரோ, இல்ல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரனோடு வாக்கு தத்தப்படி பேசுறாருன்னா அதை நீ விசுவாசிக்கிறனா, கர்த்தர் தான் பேசுறா, நீ விசுவாசினா போதும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த நாள் இறுதிக்குள்ள அந்த பலனை அடையாமல் போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில செய்வதற்கு என்ன பண்றாரா? அலைந்து கொண்டிருக்கிறார். தீவிரிக்கிறவரா இருக்கிறார், நடப்பித்து காட்டுகிறவரா இருக்கிறார், நிலைப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை தவறா நினைக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நிறைய நேரம் ஏன் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கவலை, எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம், ஏன் எனக்கு இவ்வளோ சோகம், உனக்குள்ள அநேக காரியங்கள் இருக்கு.
கர்த்தர் ஏற்கனவே உனக்காய் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் விதைத்துட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அது நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஆண்டு அதை நிலைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி